ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கான பிரெக்சிட் ஒப்பந்தத்தின் எதிர்காலம் தொடர்ந்து கேள்விக்குறியாகவே உள்ளது. பிரிட்டிஷ் பிரதமர் தெரேசா மே முன்வைத்த இந்த ஒப்பந்தத்தின் மீதான வாக்கெடுப்பு இம்மாதம் 15ஆம் தேதியன்று நடைபெற்ற போது மிகுந்த பரபரப்பிற்கிடையே இந்த ஒப்பந்தம் நாடாளுமன்றத்தில் தோல்வியை சந்தித்தது. ஒப்பந்தத்திற்கான வாக்கெடுப்பின் தோல்விக்கு பிறகு மாற்று ஒப்பந்தத்திற்கான திட்டத்தை அவையின் முன் வைப்பதற்கு பிரதமருக்கு 5 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வரும் 21ஆம் தேதியன்று பிரதமர் மாற்று திட்டத்தை அறிவிக்க வேண்டியிருக்கும். என்றாலும் பிரெக்சிட் ஒப்பந்தம் பற்றிய அடுத்த வாக்கெடுப்பு இம்மாதம் 29ஆம் தேதியன்று மேற்கொள்ளப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த வாக்கெடுப்பிலும் அரசுக்கு தோல்வி ஏற்பட்டு ஒப்பந்தம் அவையில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எனில் ஒப்பந்தமின்றியே மார்ச் மாதம் 29ஆம் தேதியன்று பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும். இதற்கிடையே பிரெக்சிட் வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த நிலையில் பிரிட்டிஷ் பிரதமர் தெரேசா மேவுக்கு எதிராக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. இதில் தெரேசா மே அரசுக்கு ஆதரவாக 325 பேரும் அரசுக்கு எதிராக 306 பேரும் வாக்களித்தனர். தெரேசா மே அரசு 19 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற விவாதத்தின் போது பேசிய எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சித் தலைவர் ஜெரோமி கார்பின் பிரிட்டன் அரசை நிர்வகிக்கும் தார்மீக உரிமையை பிரதமர் தெரேசா மே இழந்துவிட்டதாக கூறினார். வாக்கெடுப்பிற்கு பிறகு பேசிய தெரேசா மே நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தொடர்ந்து பாடுபட இருப்பதாக கூறினார். மேலும் பிரெக்சிட் விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த முன்வருமாறு அனைத்து அரசு கட்சித் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்தார். பிரிட்டனில் நிலவும் இந்த அரசியல் நெருக்கடி குறித்து கருத்து தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ஜெரோமி கார்பின் பொது தேர்தல்கள் மட்டுமே இப்பிரச்சினைக்கு தீர்வாக அமைய முடியும் என்று கூறியுள்ளார். இப்பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஸ்காட்டிஷ் தேசிய கட்சியின் தலைவர் நிக்கோலா ஸ்டர்ஜியான் எதிர்க்கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்திருப்பது தனது கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிப்பதற்கான பிரதமரின் முயற்சி என்று கூறியுள்ளார். இதனிடையே பிரெக்சிட் பற்றிய இரண்டாவது கருத்தறியும் வாக்கெடுப்பான குரல்களும் வலுத்து வருகின்றன. எனினும் பிரதமர் தெரேசா மே இதற்கு தமது கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். இரண்டாவது கருத்தறியும் வாக்கெடுப்பு நடக்குமேயானால் அது பிரிட்டனின் ஜனநாயக மற்றும் அரசியல் மாண்புகளுக்கு ஊறு விளைவிக்கும் என்று கூறியுள்ளார். இதுகுறித்து பேசியுள்ள ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் தலைவர் டொனால்ட் டஸ்க் தற்போதுள்ள ஒப்பந்தம் பிரிட்டனுக்கு மிகவும் லாபகரமானது என்று கூறியுள்ளார். எனினும் இறுதி முடிவை எடுக்க வேண்டியது பிரிட்டனின் பொறுப்பாகவே உள்ளது என்றார். பிரெக்சிட் ஒப்பந்தம் பற்றி பேசிய ஐரோப்பிய கமிஷனின் தலைவர் ஜங்கர் பிரெக்சிட் குறித்து தனது கருத்துக்களை பிரிட்டன் தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என்றார். இது பற்றி பேசிய பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஒப்பந்தம் ஏதுமின்றி பிரிட்டன் ஒன்றியத்தை விட்டு விலகுமேயானால் அது அந்த நாட்டிற்கு பெரும் பாதிப்பை உண்டாக்கும் என்று கூறியுள்ளார். அதே நேரத்தில் பிரெக்சிட்டின் விளைவுகளை சந்திப்பதற்கு பிரான்ஸ் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. வரும் 29ஆம் தேதியன்று பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் பிரெக்சிட் ஒப்பந்தம் குறித்து ஒரு நாள் முழுவதும் விவாதம் நடைபெறும். ஒப்பந்தம் குறித்து நேரடியாக வாக்கெடுப்பு நடைபெறாது என்றாலும் மாற்று ஆலோசனைகள் குறித்து வாக்கெடுப்பு நடைபெறும். எனினும் இறுதியான வாக்கெடுப்பு நடைபெறுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. ஒப்பந்தம் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு பிரிட்டன் விலக வேண்டிய நிலை ஏற்படுமேயானால் இரண்டாவது கருத்தறியும் வாக்கெடுப்பிற்கு தொழிலாளர் கட்சி ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் ஜெரோமி கார்பின் கூறியுள்ளார். இந்த நெருக்கடிக்கு இடையே பிரிட்டனின் நலனை கருதி அனைத்து கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் பிரச்சினைக்கு தீர்வு காண ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதமர் மே கூறியுள்ளார். ஒப்பந்தம் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு பிரிட்டன் விலகும் நிலை ஏற்படுமேயானால் அதனை சமாளிக்க தனது துறைமுகங்களிலும் விமான நிலையங்களிலும் பல்வேறு ஏற்பாடுகளை பிரான்ஸ் மேற்கொண்டுள்ளது. மீனவ சமுதாயமும் மற்றும் வர்த்தகர்களும் இந்நிலையால் பாதிக்கப்படவிருப்பதால் அதனை எதிர்கொள்ள அரசு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருவதாக பிரான்ஸ் பிரதமர் எட்வர்ட் பிலிப் கூறியுள்ளார். மொத்தத்தில் 2016ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதியன்று நடந்த கருத்தறியும் வாக்கெடுப்பின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டவுடன் தொடங்கிய பிரெக்சிட் பிரச்சினை 2 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு காலகட்டங்களை வேறுபட்ட நிகழ்வுகளில் சந்தித்து வருகிறது. வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதியன்று ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு பிரிட்டன் விலக வேண்டிய நிலையில் பிரிட்டன் ஒப்பந்தம் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விலகுமா? தற்போதைய பிரெக்சிட் ஒப்பந்தம் இறுதியில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தங்கிவிட முடிவு செய்யுமா? இரண்டாவது கருத்தறியும் வாக்கெடுப்பு நடைபெறுமா? இந்த பிரச்சினை புதிய நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு வழிவகுக்குமா என்பதோடு பிரதமர் தெரேசா மேயின் தலைமையில் உள்ள அரசின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் மற்றும் பிரதமரின் அரசியல் எதிர்காலம் எதை நோக்கி செல்லும் என்ற அனைத்து கேள்விகளுக்கும் வரும் வாரங்களில் பதில் கிடைக்கும் என்றே நம்பலாம். அமெரிக்காவிற்குள் நுழைய முயற்சிக்கும் குடியேறிகளை தடுக்கும் நோக்கத்தோடு அமெரிக்கா மெக்சிகோ எல்லைப் பகுதியில் சுவர் எழுப்புவதை தனது தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு முக்கிய கூறாக கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் முனைப்போடு இருக்கிறார்.
இந்த திட்டத்திற்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபை $5.7 பில்லியன் நிதி ஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் வழங்காததால் அமெரிக்க பட்ஜெட்டிற்கு அதிபர் ஒப்புதல் வழங்க மறுத்ததை அடுத்து அந்நாட்டின் நிர்வாகத்தின் ஒரு பகுதி கடந்த ஒரு மாத காலமாக தேக்க நிலையை சந்தித்து வருகிறது. இதனால் 8 லட்சத்திற்கும் மேலான அரசு ஊழியர்கள் ஊதியமின்றி இருப்பதனால் பல பொது சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபருக்கும் பிரதிநிதிகள் சபை தலைவர் நான்சி பெலோசிக்கும் இடையே இருசுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்த பிறகும் இப்பிரச்சினைக்கு தீர்வு ஏதும் ஏற்படவில்லை. தேக்க நிலை தொடரும் சூழலில் அதிபர் சுவிட்சர்லாந்தில் உள்ள டாவோஸில் நடைபெறும் உலக வர்த்தக பேரவையின் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் தனது திட்டத்தை ரத்து செய்துள்ளார். இதனிடையே நாட்டின் நிலைமை குறித்து அதிபரின் வருடாந்திர உரையும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று பிரதிநிதிகள் சபையின் தலைவர் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவருமான நான்சி பெலோசி கூறியுள்ளார். இதற்கு பதிலடி தரும் முகமாக நான்சி பெலோசி ஆப்கானிஸ்தான் மற்றும் பிரசல்ஸுக்கு மேற்கொள்ளவிருந்த பயணத்திற்கு இராணுவ விமானம் பயன்படுத்தப்படுவதை தடை செய்து அவரது திட்டத்திற்கு முட்டுக்கட்டை வைத்துள்ளார் அதிபர் ட்ரம்ப். மொத்தத்தில் அமெரிக்காவிற்கும் மெக்சிகோவிற்கும் இடையேயான தடுப்பு சுவர் எழுப்பும் திட்டத்தின் காரணமாக அதிபருக்கும் பிரதிநிதிகள் சபைக்கும் இடையேயும் குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகளும் சொற்போரும் அமெரிக்க மக்களையும் அரசு ஊழியர்களையும் நாட்டின் நிர்வாகத்தையும் பெரிதும் பாதித்துள்ளன. தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தின் ஒப்புதலின்றியே சுவர் அமைக்கப்படுமா? இதற்கு நீதித்துறையின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? நிர்வாகம் மீண்டும் தொடங்குவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது அமெரிக்க மக்களும் உலக நாடுகளும் உன்னிப்பாக கவனித்து வரும் நிகழ்வாகவே உள்ளது. எந்த முயற்சியும் உரிய பலன்களை தர வேண்டுமென்றால் ஒரு முறைக்கு இருமுறை அதனை செய்ய வேண்டும் என்று கூறுவது வழக்கம். அதன் காரணமாகத்தான் என்னவோ அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னும் 2வது உச்சி மாநாட்டில் பங்கேற்கவிருக்கின்றனர். கொரிய தீபகற்பத்தை அணு ஆயுதங்கள் அற்ற பகுதியாக உருவாக்கும் முயற்சி தற்போது திட்டமிடப்படும் 2வது உச்சி மாநாட்டின் காரணமாக நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை மேலோங்கி நிற்கிறது போலும். கொரிய தீபகற்பத்தில் அமைதி காணும் நோக்கத்தோடு வடகொரியாவுடன் 2வது உச்சி மாநாடு நடத்துவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன் வந்துள்ளார். ஏற்கனவே சிங்கப்பூரில் சென்ற வருடம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி அமெரிக்காவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையே நடைபெற்ற உச்சி மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் இன்னும் அமலாக்கப்படாத நிலையில் அடுத்த உச்சி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாகியுள்ளன. எனினும் தனது அணு ஆயுத திட்டங்களை வடகொரியா கட்டுப்படுத்தாத வரை அந்நாட்டின் மீதான பொருளாதார தடைகள் நீடிக்கும் என்றும் அமெரிக்கா தெளிவுபட கூறியுள்ளது. தற்போது திட்டமிடப்படும் இரு தலைவர்களுக்கு இடையேயான 2வது உச்சி மாநாடு வியட்நாமில் நடைபெறக்கூடும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த உச்சி மாநாடு அந்நாட்டின் டேகாங் நகரம் அல்லது தலைநகர் கெனாயில் நடைபெறும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகளுக்கான களத்தை ஏற்படுத்துவதற்கு வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன்னின் நம்பிக்கைக்கு பாத்திரமான கிம் யாங் சால் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேசியதாக வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் சாரா சாண்ட்ரஸ் கூறியுள்ளார். சால் அமெரிக்க அதிபருக்கு கிம் ஜாங்கின் கடிதத்தை கொடுத்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த கடிதத்தில் எது போன்ற கருத்துக்கள் தகவல்கள் தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் 2வது உச்சி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்து இதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் சாரா சாண்ட்ரஸ் அமெரிக்கா தொடர்ந்து வடகொரியாவுக்கு அழுத்தம் தர முடிவு செய்திருப்பதாக கூறினார். சென்ற வருடம் ஜூன் மாதம் 12ஆம் தேதியன்று இரு தலைவர்களுக்கு நடந்த உச்சி மாநாட்டிற்கு பிறகு கொரிய தீபகற்பத்தை அணு ஆயுதமற்ற பகுதியாக ஆக்குவதில் வடகொரியா மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பிக்கவில்லை என்பது மட்டுமே உண்மை. எனினும் 2வது உச்சி மாநாட்டிற்கு பிறகு எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. 2வது உச்சி மாநாடு குறித்து கருத்துக்கள் தெரிவித்துள்ள தென்கொரியா இந்த சந்திப்பு நடத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது. இதற்கிடையே வடகொரியா தனது அணு ஆயுத திட்டத்தை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தவில்லை என்றும் தொடர்ந்து தனது திட்டங்களை நிறைவேற்றி வருவதாகவும் அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் தெரிவித்திருந்தது. இரு நாடுகளும் 2வது உச்சி மாநாடு நடைபெற வேண்டும் என்று விரும்பினாலும் அது எப்போது நடைபெறும் என்பது சில நாட்களில் தெரியவரும். இரு தலைவர்களுக்கு இடையேயான 2வது உச்சி மாநாடு கொரிய தீபகற்பம் அணு ஆயுதங்கள் அற்ற பகுதியாக மாறுவதற்கு வழிவகுக்குமா அல்லது இந்த சந்திப்பு உலக அரசியலில் மற்றுமோர் நிகழ்வாகி விடுமா? அமெரிக்காவின் 45வது அதிபராக குடியரசுக் கட்சியை சேர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதியன்று பதவியேற்றார்.
தற்போது 2 வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் அமெரிக்க வரலாற்றிலேயே அதிரடி அத்தியாயமாக விளங்கும் அவரது ஆட்சி காலத்தை சற்றே திரும்பி பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். அதிபர் டிரம்பின் உள்நாட்டு கொள்கைகளை பொறுத்தவரை அவரது தேர்தல் பிரச்சாரத்தில் மிக முக்கியமான கூறாக விளங்கிய அமெரிக்காவிற்கும் மெக்சிகோவிற்கும் இடையேயான எல்லை சுவர் அமைக்கும் திட்டம் அவரது கவனத்தை முழுவதுமாக ஈர்த்துள்ளது. அமெரிக்க எல்லைகளை தாண்டி சட்டவிரோதமாக குடியேறிகள் அமெரிக்காவிற்குள் நுழைவது தடுக்கப்பட வேண்டும் என்பதே அதிபர் டிரம்பின் கொள்கையாகும். சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைபவர்கள் வன்முறை மற்றும் குற்றச் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பது அதிபர் டிரம்பின் நிலைப்பாடாகும். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபை இத்திட்டத்திற்கு தேவைப்படும் $570 கோடி நிதி ஒதுக்கீட்டை வழங்க மறுத்ததால் பட்ஜெட்டிற்கு அதிபர் ஒப்புதல் வழங்காத சூழலில் அமெரிக்க நிர்வாகம் கடந்த 1 மாத காலமாக தேக்க நிலையை கண்டுள்ளது. இதனால் 8 லட்சத்திற்கும் மேலான அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து முன்னாள் அதிபர் ஒபாமா முன்வைத்த சுகாதார திட்டத்திற்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இத்திட்டத்தை மாற்றியமைக்கும் பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார். அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகளை தேடி வரும் வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படும் H-1B விசாவில் அவ்வப்போது செய்யப்படும் மாற்றங்கள் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இதற்கான இறுதிக் கொள்கை இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்பதுதான் தற்போதைய நிலை. வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரை அதிபர் டிரம்பின் பல அதிரடி முடிவுகளும் எதிர்பாராத உத்தரவுகளும் உலக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகுவதாக டிரம்ப் அறிவித்தார். அடுத்து பாரிஸில் எட்டப்பட்ட பருவநிலை மாற்றம் பற்றிய ஒப்பந்தத்தில் இருந்தும் விலகுவதாக அமெரிக்கா அறிவித்தது. யுனெஸ்கோ அமைப்பில் இருந்தும் அமெரிக்கா வெளியேறுவதாக டிரம்ப் அறிவித்தார். கொரிய தீபகற்பத்தை அணு ஆயுதங்களற்ற பகுதியாக உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு அதிபர் டிரம்ப் மற்றும் வடகொரிய தலைவர் கிம்மிற்கும் இடையே சிங்கப்பூரில் முதல் உச்சிமாநாடு நடைபெற்றது. இந்த உச்சிமாநாட்டின் காரணமாக வடகொரியா தனது அணு ஆயுத திட்டங்களை கட்டுப்படுத்துமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. சிரியாவில் 7 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் உள்நாட்டு போரின் ஒரு பகுதியாக அங்கு நிலை கொண்டுள்ள IS பயங்கரவாத இயக்கத்தை முழுவதுமாக ஒடுக்கும் நோக்கத்தோடு சிரியாவிற்கு தமது படைகளை அனுப்பியது அமெரிக்கா. சென்ற மாதம் இது குறித்து அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட டிரம்ப், சிரியாவில் IS பயங்கரவாத இயக்கம் முழுவதுமாக வேரறுக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்கா சிரியாவில் இருந்து தனது படைகளை விலக்கிக் கொள்வதாக அறிவித்தார். மேலும் 17 ஆண்டுகளுக்கு மேலாக ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தீவிரவாதத்தை ஒடுக்கும் நோக்கத்தோடு தனது படைகளை நிறுத்தி வைத்திருக்கும் அமெரிக்கா தனது படைகளை பாதியாக குறைத்துக் கொள்வதாகவும் சமீபத்தில் டிரம்ப் அறிவித்தார். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை பொறுத்தவரை ஜெருசலத்தை இஸ்ரேலின் தலைநகரமாக அங்கீகரிக்கும் அமெரிக்காவின் நிலைப்பாடும் தனது தூதரகத்தை டெல் அவீவில் இருந்து ஜெருசலத்திற்கு மாற்றும் முடிவும் உலக அரசியலில் பேசப்படும் பொருளானது. டிரம்ப் நிர்வாகத்தின் மற்றொரு கூறாக அமைந்துள்ளது அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையேயான வர்த்தக போர். அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்கள் மீது பல $100 கோடி கூடுதல் வரிகளை விதித்ததால் இரு பெரும் பொருளாதாரங்களுக்கு இடையே மாபெரும் வர்த்தக போர் மூண்டுள்ளது. அதிபர் டிரம்பின் 2 ஆண்டு கால நிர்வாகத்தில் 30க்கும் மேலான உயர் அதிகாரிகள் பதவி விலகுவது அல்லது நீக்கப்படுவது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், நீதித்துறை அதிகாரிகள், தூதரக அதிகாரிகள் என்று எவருமே விதிவிலக்காக அமையவில்லை. டிரம்பின் பதவி காலத்தில் சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை மிகவும் ஈர்த்திருப்பது 2016ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு பற்றிய முல்லர் குழு விசாரணையாகும். இதில் சம்பந்தப்பட்ட பல அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதால் இந்த விசாரணை வெள்ளை மாளிகையின் கதவுகளை எட்டுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. மொத்தத்தில் அமெரிக்க அதிபரின் 2 ஆண்டு கால ஆட்சி எதிர்பார்ப்புகள், எதிர்பாராதவைகள், அதிரடி மாற்றங்கள், முன்னெப்போதும் இல்லாத முடிவுகள், வித்தியாசமான கருத்துக்கள், விசித்திரமான நிலைப்பாடு என்று கூறிக்கொண்டே செல்லும் அளவிற்கு அமெரிக்க வரலாற்றில் அதிரடி அத்தியாயமாக பதிவாகியுள்ளது என்பது நிச்சயம்.
சிரியாவின் உள்நாட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணும் முகமாக அந்நாட்டில் அரசியல் சட்டக்குழு அமைப்பதற்கு எந்த கால அளவும் தேவையில்லை என்றும் அது விரைவில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். 2019ஆம் ஆண்டின் முதல் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பொதுச் செயலாளர் சிரியா பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை தவிர வேறு எந்த வழியும் உகந்தது அல்ல என்று கூறியதோடு அதில் ஐநாவின் பங்களிப்பு மிகவும் முக்கியம் என்றார். சிரியாவின் வடக்கு பகுதியில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் அமெரிக்காவைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 19 பேர் கொல்லப்பட்டனர். மன்பிஜ் நகரில் உணவகம் ஒன்றில் அமெரிக்க இராணுவத்தினர் உணவு அருந்திக் கொண்டிருந்த போது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இத்தாக்குதலுக்கு IS பயங்கரவாத இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது. சிரியாவில் IS பயங்கரவாத இயக்கம் முழுவதுமாக ஒடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் அந்நாட்டிலிருந்து படைகளை திரும்பப் பெறுவதற்காகவும் அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கும் நிலையில் இந்த பயங்கரவாத அமைப்பு இத்தாக்குதலை அரங்கேற்றியுள்ளது. சிரியாவில் குர்து இன மக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் துருக்கி மீது கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இரு நாட்டு அதிபர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசிய துருக்கி அதிபர் எர்டோகன் அமெரிக்க படைகளை திரும்பப் பெறும் முடிவை தாம் வரவேற்பதாகவும் குர்து இன மக்களுடன் தங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது என உறுதிபட கூறினார். மேலும் பயங்கரவாத அமைப்புகளையும் எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களை ஒடுக்கும் நடவடிக்கைகளில் அமெரிக்காவிற்கு பக்கபலமாக துருக்கி செயல்படும் என்று எர்டோகன் உறுதி கூறினார். கென்யா தலைநகர் நைரோபியில் உள்ள தங்கும் விடுதியின் மீது நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். சொமாலியாவில் செயல்படும் அல் ஷபாப் பயங்கரவாத இயக்கம் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. துப்பாக்கி ஏந்திய 4 அடையாளம் தெரியாத நபர்கள் இந்த தாக்குதலை நடத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவம் குறித்து பேசிய கென்யா அதிபர் உஹுரு கொயாண்டா சம்பந்தப்பட்ட பயங்கரவாதிகள் உரிய முறையில் கையாளப்பட்டதாக கூறினார். பயங்கரவாதம் என்றுமே கென்யா நாட்டை தோல்வியடைய செய்ய முடியாது என்றார் அதிபர் கென்யாட்டா. கொலம்பியா தலைநகர் பொகோட்டாவில் உள்ள காவல்துறை பயிற்சி பள்ளியில் ஏற்பட்ட கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 4 சக்கர வாகனத்தில் 80 கிலோவிற்கு மேலான வெடிப்பொருட்கள் பதுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இக்காரின் ஓட்டுநரும் இவ்விபத்தில் உயிரிழந்தார். சவுதி பத்திரிகையாளர் சமால் கசோகி கொலை செய்யப்பட்டதற்கு பொறுப்பானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு சவுதி அரேபியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் பயணம் மேற்கொண்ட அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ இது அரசியல் உணவுபூர்வமான சம்பவம் என்றும் இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். சீனாவிற்கும் தைவானுக்கும் இடையே பதற்றம் நிலவி வரும் சூழலில் தைவான் 2 நாள் இராணுவ பயிற்சியை நடத்தியது. தைவான் சீனாவிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு பகுதியை அன்றி தனி நாடு அல்ல என்ற சீனாவின் நிலைப்பாட்டிற்கு சவால் விடுக்கும் வகையில் இந்த இராணுவ பயிற்சி அமைந்திருந்தது. இந்த பயிற்சி போருக்கான ஆயத்தம் இல்லை என்றும் தற்காப்புக்கான முயற்சியே என்றும் தைவான் தெளிவுபட தெரிவித்துள்ளது. ஸ்வீடன் பிரதமராக ஸ்டீஃபன் லொஃபோவன் 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதனால் அந்நாட்டில் கடந்த 4 மாதங்களாக நிலவிய அரசியல் தேக்க நிலை முடிவுக்கு வந்துள்ளது. லொஃபோவின் தலைமையிலான அரசில் மத்திய இடதுசாரிகளும் சமூக ஜனநாயக கட்சியினரும் பசுமைவாத கட்சியினரும் இடம்பெற்றுள்ளனர். மேலும் அந்த அரசுக்கு தாராளமய கொள்கையில் நம்பிக்கை கொண்ட சில கட்சிகளும் ஆதரவு அளித்துள்ளன. கடந்த செப்டம்பர் மாதம் அந்நாட்டின் நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சியும் பெரும்பான்மை பெறவில்லை என்பதால் அந்நாட்டில் கூட்டணி அரசு அமைக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் செர்பியாவிற்கு பயணம் மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகள் மற்றும் எரிவாயு குழாய் திட்டம் ஆகியவை பற்றி பேச்சுக்கள் நடத்த அதிபர் செர்பியாவிற்கு பயணம் மேற்கொண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இணைவதற்கான விருப்பம், அதே நேரத்தில் ரஷ்யாவுடனான பாரம்பரிய உறவுகளை பாதுகாப்பது என்ற இரு நிலைப்பாடுகளுக்கிடையே தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது செர்பியா. பாகிஸ்தானின் புதிய தலைமை நீதிபதியாக ஆசிப் சாஹிப் கோசா பதவியேற்றுக் கொண்டார். பாகிஸ்தான் அதிபர் ஆரிஃப் ஆல்வி இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கோசோவின் பதவிக்காலம் இவ்வருடம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை நீடிக்கும்.
உலகெங்கிலும் உள்ள பல தீவு நாடுகளில் ஒன்றாக உள்ள ஆன்டிகுவா பார்புடா தென் அமெரிக்காவிற்கு அருகே கரீபியன் கடலுக்கும் அட்லாண்டிக் மாக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது. செயின்ட் ஜான்ஸ் நகரை தலைநகராக கொண்ட இந்த இரு தீவு நாடு அரசியல் சட்டம் சார்ந்து பிரிட்டிஷ் அரசாட்சியின் கீழ் உள்ளது. 1643ஆம் ஆண்டில் கிறிஸ்டோபர் கொலம்பஸால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தீவு நாடு 1981ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1 தேதியன்று பிரிட்டனில் இருந்து சுதந்திரம் பெற்றது. மேற்கிந்திய தீவுகளின் ஒரு பகுதியான இவ்விரு தீவுகள் 80,000 மக்கள் தொகையை கொண்டுள்ளன. 70% மேலாக கிறிஸ்துவ சமயத்தினர் வாழும் இந்நாட்டில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டதை நினைவு கூறும் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கரீபியன் டாலரை நாணயமாக கொண்ட இந்நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி குறியீட்டில் சுற்றுலா முன்னணி வகிக்கிறது. காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக உள்ள இந்நாட்டில் எழுத்தறிவு 90% உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்கா பிரிட்டிஷ் கலாச்சாரங்கள் சங்கமிக்கும் இத்தீவுகளில் உருளைக்கிழங்கும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கும் பிரதான உணவுகளாகும். கிரிக்கெட் தேசிய விளையாட்டாக கருதப்படும் அந்நாட்டில் 2007ஆம் ஆண்டு உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றன. விவியன் ரிச்சர்ட்ஸ், பிரையன் லாரா, ரிச்சி ரிச்சர்ட்சன், ஆண்டி ராபர்ட்ஸ் போன்ற கிரிக்கெட் உலக பிரபலங்கள் இந்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிகம் அறியப்படாத தீவுகளாக இருந்தாலும் கிரிக்கெட்டும் சுற்றுலாவும் இந்நாட்டை உலக வரைபடத்தில் முன்னிறுத்தி உள்ளன என்பது நிச்சயம். ஆஸ்திரேலியாவின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் கடுமையான வெப்பக்காற்று வீசி வருகிறது. இப்பகுதிகளில் சமீப காலத்தில் இல்லாத அளவிற்கு வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸிற்கும் மேலாக நிலவி வருகிறது. இதனால் உயிரினங்களின் உயிரிழப்பு, காட்டுத்தீ மற்றும் மருத்துவமனைகளில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் சேர்வது தற்போது அதிகமாகியுள்ளது. இதற்கு முன்னதாக 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதியன்று இப்பகுதியில் வெப்பம் 42 டிகிரி செல்சியஸை தாண்டியது என்பது கூடுதல் தகவல். வானிலை மையத்தின் கணிப்புப்படி வரும் வார இறுதியில் ஆஸ்திரேலியாவின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் வெப்பக்காற்றின் வீரியம் குறைந்து மேற்கு பகுதியில் வெப்பம் அதிகமாகும் என்று தெரிய வந்துள்ளது. பிரான்ஸ் நகரமான லேயானில் உள்ள பல்கலைக்கழகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இக்கட்டிடத்தில் வைக்கப்பட்டிருந்த எரிவாயு குப்பி வெடித்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை மற்றும் பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்தனர். மெக்சிகோவின் மத்திய பகுதியில் எண்ணெய் குழாயில் ஏற்பட்ட கசிவின் காரணமாக மூண்ட தீயில் 21 பேர் உயிரிழந்தனர். 70க்கும் மேலானோர் காயமடைந்தனர். 100கணக்கானோர் தீ காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இப்பகுதியில் சிக்கியுள்ள பலரை மீட்க மீட்புக் குழுவினர் ஹெலிகாப்டர்களை பணியமர்த்தியுள்ளனர். பிரிட்டிஷ் அரசி எலிசபெத்தின் கணவரான 97 வயது எடின்பர்க் பிரபு பயணம் செய்த கார் விபத்துக்குள்ளானது. இங்கிலாந்தின் கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த விபத்து அவருக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை. இந்த விபத்து குறித்து விசாரணையை காவல்துறை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்காவின் மேன்ஹாட்டன் பகுதியில் நாய்களுக்கான அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 8ஆம் தேதியன்று பொதுமக்களின் பார்வைக்கு திறந்துவிடப்பட்டிருக்கும் இந்த அருங்காட்சியகம் நாய் நண்பர்களின் பிரியர்களுக்கு ஒரு விருந்தாக அமையும். என்றாலும் பார்வையாளர்கள் தங்கள் செல்ல பிராணிகளை இந்த அருங்காட்சியகத்திற்குள் அழைத்து வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் 1980கள் மற்றும் 90களில் நிலவிய ஆடை அலங்காரங்களின் அணிவகுப்பு நடைபெறுகிறது. தற்போதைய ஆடை அலங்கார பிரியர்கள் இந்த காலகட்டத்தின் ஆடை அலங்காரங்களை காண்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும்.